ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து வாக்கிங்னுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். எவ்ரிடே ஜென்ரலாகவே எல்லாருமே கொஞ்சம் வாக்கிங் போகிறது நல்லது, ரைட்டா? சப்போஸ் ரொம்ப ஓல்டேஜாக இருந்து வெளியில் போக முடியலன்னா வீட்டில் மொட்டை மாடிக்கு தான் நடங்க. இல்லை வீடே பெரிய வீடாக இருந்ததுனாக்கா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நல்லா வாக் பண்ணுங்க, ரைட்டா? அண்ட் யங் பீப்புளாக இருந்தாலோ இல்லைனாக்கா வெளியில் போய் வாக் பண்ண முடிஞ்சதுன்னா கூடிய வரைக்கும் நல்ல ஓப்பன் ஏர், நல்ல ஏர் இருக்க இடத்துல போங்க. இல்லை பீச்லேயே ஓசோன் இருக்கும் மார்னிங், அதனால நல்ல ஃப்ரெஷ் ஏரும் வரும், ஹெல்த்தி ஏர் இருக்கும், நிறைய ஆக்சிஜன் இருக்கும். அதனால பீச்லேயும் வாக்கிங் போகலாம். அந்த பார்க்லலாம் போறீங்கன்னாக்கா செருப்பு இல்லாமல் புல் தரையில் நடங்க. தட் இஸ் வெரி வெரி குட். அந்த குளோரோஃபில் வந்து உடம்பு மூலியமா போகும், ரொம்ப நல்லது நடக்கும், ரைட்டா? அதே நேரத்தில் அந்த வாக்கிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னா, காலில் இருக்கிற காஃப் மசில், அது வந்து செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். அந்த காஃப் மசில்ஸ் வந்து கணுக்காலில் இருக்க மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால கால்லேருந்து பிளட் வந்து மேலே ஒழுங்காக பம்ப் பண்ணும், ஹார்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும், ஓவர் வெயிட்டிங் குறைக்கும், ஒபிசிட்டி குறைக்கும், ரைட்டா? அண்ட் சுகர்காரங்களுக்கு, டயபெட்டிஸ்காரங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த வாக்கிங் வந்து டயபெட்டிஸை குணப்படுத்துறதுக்கு பல விதத்துலையும் மெக்கானிசம் இருக்குது. அது இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், பிபிக்காரங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது நடக்கும்போது என்னாகும், என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் விரிவடையும் போது பிளட் ப்ரெஷர் குறையும். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிறது ஜஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்பெண்டிச்சர், காசே செலவில்லாமல் வாக்கிங் பண்ணுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா?